பள்ளிவாயிலே உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தொழுது கொண்டே இருந்தார். நபிகள் நாயகம் கேட்டாங்க, இங்கேயே உட்கார்ந்து இருக்காரு இந்த ஆளு, இவருக்கு சோறு போடுறது யாருன்னு. அப்போது சொன்னார்கள், இவருடைய சகோதரர் இருக்கிறார், அவர் தான் இவருக்கு உழைச்சி சாப்பாடு போடுறார். சொன்ன உடனே அவர் தான் இவரை விட சிறந்தவர் என்றாங்க. யாரு பள்ளிவாசல தொழுது கொண்டிருந்தாலும் இவரை விட யாரு, அவர் தான் இவரை விட சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். பெருமானத்தின் ஒருவர் தர்மம் கேட்டார். பெருமானார் சொன்னார்கள், உன்னிடத்துல என்ன சாமாப்பா இருக்குன்னு கேட்டாங்க. இல்ல வீட்டுல ஏதோ சில தட்டுமுட்டு சாமான்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வித்துட்டு வாப்பாங்க. அதெல்லாம் வித்துட்டு வா. அந்த ஆளு 2 திரகம் கொண்டு வந்தார். சொன்னார்கள், ஒரு திரகத்தை உன்னுடைய செலவுக்காக வைத்துக்கொள், இன்னொரு திரகத்தை கொண்டு போய் கோடாரியும் கயிறும் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். பிறகு அவர்களே அதற்கு பிடியையும் போட்டு கொடுத்து காடு வெட்டி புழை, இன்னொரு 2 வாரத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாது, 2 வாரத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாது என்று அனுப்பிவிட்டார். பிறகு அவர் விறகு வெட்டி புழைத்து தனது வாழ்நிலையை உயர்த்தி கொண்டார். பெருமானார் அவரை பாராட்டினார். ஆக உழைக்கணும்.